நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய சுபைக்குழு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வு, டெஸ்ட் பிளான், ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அடுத்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகத்திற்கான தேர்வுகள். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த கட்ட தேர்வு. ஸோ இதனுடைய முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம நினைச்ச போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த பிஜிடிஆர்பி தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டியதாக 23 மூல புத்தகங்களினுடைய தகவலானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 23 மூல புத்தகமும் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டும். இந்த 23 புத்தகத்தினுடைய தகவலை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துற பட்சத்துல தான் இந்த 2024 நடைபெறக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுல நம்ம பாத்தீங்கன்னா முழுமையான மதிப்பெண்ணை பெற்று பணிக்கு செல்ல முடியும் என்கிற ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த 23 மூல புத்தகங்கள்ல நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக என்னிடம் மூல புத்தகம் இருக்குது, ஸோ எனக்கு ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா பயிற்சி எடுப்பதற்கு, குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி இல்லத்து அரசிகளாக இருக்கக்கூடியவர்கள், தனியார் நிறுவனம் இல்லத்து அரசிகளுக்காக பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், நாங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்லைனா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒன்லைன் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நிறைய ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று, அதாவது நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல். ஸோ இந்த பள்ளி பாட புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூல நூல்கள், சரிங்களா. ஸோ இந்த மூல நூல்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இலக்கிய வரலாறு. ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணி பார்க்கும்போது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 6 புத்தகமானது உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்ப டோட்டலா 8 ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 8 வால்யூமாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் 1ல இருந்து யூனிட் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து நம்ம ஒன்லைனா கொடுத்துருக்கோம். மூல புத்தகங்களை வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஒன்லைனை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன்லைன் பிளஸ் மூல புத்தகம், இது போக பார்த்தீங்கன்னா திருப்புதலுக்கான 6000 வினா விடை கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இதுதான் இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு 2024க்கு சுபைக்குழுவினுடைய தமிழ் பாடத்தினுடைய பங்களிப்பு. ஆக உங்களிடம் மூல புத்தகங்கள் இருக்கின்ற பட்சத்துல அந்த மூல புத்தகங்களை நீங்க பயன்படுத்திட்டு ஒன்லைனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மூல புத்தகம் இல்லாத ஆசிரியர்கள் மூல புத்தகத்தை பயன்படுத்திட்டு அடுத்து ஒன்லைனை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலா பயிற்சி வகுப்பாகவும் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ அதன் அடிப்படையில் யூனிட் 1க்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பயிற்சி வகுப்புகள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்ன்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் கொடுத்து அந்த டெஸ்ட் பேஜுக்கான நுழைவு கட்டணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வசூலித்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் இலக்கிய வரலாறுக்கான தேர்வுகளை பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இலக்கிய வரலாறுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 தேர்வுகள் இலக்கிய வரலாறுல இருந்து கொடுக்குறோம். இது போக பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல் 2வது கட்டமாக, 3வது தான் மூல புத்தகம் சொல்லி இந்த டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு தேர்வானது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வர்றது வரைக்கும் நீங்க இதை செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இது போக நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம். அந்த பயிற்சி வகுப்புகளை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்து அதுல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், ஒரு மூல புத்தகத்தை வைத்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு தேர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாதம் 2 முறை, சரிங்களா, மாதம் 2 முறை, அப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் தேர்வுகள் கொடுப்பதற்கான ஷெட்யூல் இங்கே நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறுல இருந்து 3 முழு மாதிரி தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் கொடுக்குறோம். அது பிறகு யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா நம்ம நினைச்சிடறோம் தேர்வுகளானது 2 வாரத்திற்கு ஒரு முறை. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியை முழுமையாக நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க,
டிகிரியை இந்த தேர்வை எழுதி பார்க்குறீங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தேர்வுகளையுமே அடுத்து நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம். ஸோ இதில் முதல் 5 யூனிட்டுக்கான டெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான் தேவையுள்ள ஆசிரியர்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிளானை கொடுத்துருவோம். ஸோ இந்த பிளான் படி நீங்கள் என்ன செஞ்சலாம், படிக்க ஆரம்பிச்சலாம். கொடுத்துருக்கக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஸோ முழுமையாக அந்த பயிற்சியை பயன்படுத்திட்டு அந்த பயிற்சியிலிருந்து அடுத்த தேர்வு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் இந்த தேர்வுகளையும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது இன்னியும் சிறப்பானதாக இருக்கும். பயிற்சி எடுக்கிறீங்க, அடுத்து தேர்வு எழுதி பார்க்குறீங்க, பயிற்சி எடுக்கிறீங்க, தேர்வு எழுதி பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மதிப்பெண்ணை பெறுவதற்கு தன்னந்தனியாக இல்லத்தரசிகளாக, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் 2024 400 முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வேண்டும். இந்த பிஜிடிஐபி தேர்விற்கு தமிழ் ஆசிரியராக மாற பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இது ஒரு பிளானா நம்ம நிச்சயம் கொடுக்குறோம். மற்றபடி டெஸ்ட் பிளான், டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாரம் 2 முறை நம்ம கொடுக்குறோம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தி நீங்கள் தேர்வுக்கு தயாராகிக்கலாம். இது நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துட்டு ஒரு தேர்வு எழுதி பார்க்கும் பொழுது இனியும் சிறப்பானதாக இருக்குங்கிறனால தேர்வுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்லேயே அந்த வினாக்களை கொடுத்து உங்களுக்கு பயிற்சியாகவே நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த தேர்வை கொடுக்க போகிறோம். இதற்கான வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க பயன்படுத்தி குழுவில் இணைஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப் சேனலை பயன்படுத்திக்கோங்க. முழுமையாக பயிற்சி பிளஸ் தேர்வு, உங்களுக்கு தேர்வு வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் ஒரு கான்செப்ட்ல நம்ம 11 யூனிட்டுக்குமே கொடுக்க போறோம். வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.